ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை தேர்தல் பரப்புரையில் ஈடுபட உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மகேஸ்வரன், தற்போது வரை என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, விவரங்கள்? வணக்கம் பரிதா. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தேர்தல் பரப்புரையை கடந்த ஜூலை மாதம் கோவை மாவட்டத்தில் தொடங்கி தமிழகம் முழுவதும் 170க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று மாலை அதிமுக சார்பில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு தொண்டர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றுகிறார். பரப்புரைக்காக கடந்த 10 நாட்களுக்கு முன்பு 10 ஏக்கர் பரப்பளவில் இடம் தேர்வு செய்யப்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் ஏ.கே. செல்வராஜ் தலைமையில் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வந்தன. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வருகை தந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பரப்புரை மேற்கொள்ள உள்ளதால் அவரை வரவேற்க ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் பரப்புரை நடைபெறும் இடத்தில் பிரம்மாண்ட பந்தல் நுழைவாயில் அமைக்கப்பட்டும் விவசாயிகள் சார்பில் வரவேற்பு அளிக்க வாழைத்தார்கள் கரும்பு கட்டுடன் வரவேற்பு அளித்துள்ளனர். மேலும் பரப்புரை நடைபெறும் இடத்தில் 10,000க்கும் மேற்பட்டோர் கூடுவார்கள் என்பதால் அப்பகுதியில் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமியின் பேனர்களும் கட்அவுட்டுகளும் இருபுறமும் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் மின்விளக்குகள், LED திரைகள் அமைத்து தொண்டர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிப்பிடம், ஆம்புலன்ஸ் வசதி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலை தவிர்க்க தடுப்புகள் அமைத்தும் வாகனங்கள் நிறுத்துவதற்கு பின்புறமாக ஒதுக்கி பரப்புரை இடத்தில் தயார் செய்யப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வருகையொட்டி கோபிச்செட்டிப்பாளையம் நகரின் சாலையின் இருபுறமும் திமுக கூட்டணியினரும் அதிமுக கூட்டணியினரும் பாஜகவினரும் இணைந்து பிளக்ஸ் பேனர்களும் கொடிகளும் சிறப்பாக வைத்து வரவேற்பு அளித்துள்ளனர். குறிப்பாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய பரப்புரையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குறித்து பேசுவார் என்பதால் அதிமுக வட்டாரத்தில் இந்த பொதுக்கூட்டம் முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் பரப்புரை மேற்கொள்ள உள்ளதால் நகரின் பல்வேறு இடங்களில் பரப்புரை நடைபெறும் இடத்திலும் தொண்டர்களுக்காக பாதுகாப்பு வசதிகளுக்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 600க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் வருகையொட்டி மேற்கு மாவட்ட அதிமுகவினரிடையே குழப்பம் பூண்டுள்ளது. பரிதா. விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.